இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா டியூபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டியூபிள்ஸ்ன்றது ஒன் ஆஃப் த டேட்டா டைப் இன் பைத்தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லிஸ்ட் பார்த்தோம். ஸோ மற்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மற்ற டேட்டா டைப்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதோட இது எப்படி டிஃபர் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா டியூபிள்ஸ் வந்துட்டு என்ன டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ அதை நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ ஒன்ஸ் நம்ம டேட்டா இனிஷியலாக நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் டேட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஆடும் பண்ண முடியாது, டெலிட்டும் பண்ண முடியாது, அப்டேட்டும் பண்ண முடியாது. ஸோ இதான் டியூபிளுக்கும் மற்ற டேட்டா டைப்ஸ் அதாவது லிஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ டியூபிள் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த டி இஸ் ஈக்குவல் டு ஆப்பிள் ஆரஞ்சு கொடுக்குறாங்க இவங்க. இது வந்து கர்லி பிரேசஸும் கிடையாது, ஸ்கொயர் ப்ராக்கெட்டும் கிடையாது, சிம்பிள் ப்ராக்கெட்ஸ் பேரந்தசிஸ் மாதிரி நம்ம கொடுத்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ஆப்பிள் ஆரஞ்சு கொடுக்குறோம். ஸோ டி பிரிண்ட் பண்ணும்போது ஆப்பிள் ஆரஞ்சு பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி டியூபிள் வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும். ஆப்பிள்னு கொடுக்குறோம். ஸோ டியூபிள் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி டூப்ளிகேட்ஸும் அலோவ் பண்ணிக்கும். அடுத்தது லென்த் ஆஃப் த டியூபிள் நம்ம பார்க்கும்போது லென்த் ஆஃப் டீன்னு கொடுத்தீங்கன்னா 2 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வெறுமனையாக ஒரே ஒரு எலமெண்ட் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு எலமெண்ட் ஸ்டோர் பண்ணும்போது அது டியூப்லாக எடுத்துக்காது. ஏன்னா இங்கே பாருங்கள், நான் அந்த டியூப்லோட டைப்பை பிரிண்ட் பண்ணுறேன், எனக்கு ஸ்ட்ரிங்குன்னு பிரிண்ட் ஆகுது. நான் டியூப்லாக வந்துட்டு நான் எடுத்துக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் எலமெண்ட்டாக நான் டியூபிளில் கொடுக்கும்போது ஆப்பிள் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து டபுள் எலமெண்ட் கொடுத்து டியூபில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். டி இஸ் ஈக்குவல் டு ஆப்பிள் ஆரஞ்சு கொடுக்குறேன். இதோட டைப் நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு டியூபிள்னு பிரிண்ட் ஆகும். ஆனால் அதுவே நான் சிங்கிள் எலமெண்ட் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணணும்னா ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டு கடைசியில் கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஆப்பிள், அதுக்கப்புறம் ஒரு கமா. இப்போ நான் அப்படி கொடுக்கும்போது எனக்கு டியூபிள்னு பிரிண்ட் ஆகும். நான் டைப் ஆஃப் டீன்னு கொடுக்குறேன், டியூபிள்னு பிரிண்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி நான் அந்த சிங்கிள் எலமெண்ட் பார்த்தோம். அதில் வந்து பாருங்கள் எனக்கு டைப் வந்து ஸ்ட்ரிங்குன்னு பிரிண்ட் ஆச்சு, அதாவது கிளாஸ் ஸ்ட்ரிங்குன்னு பிரிண்ட் ஆச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஆப்பிளுக்கு அப்புறம் ஒரு கமா விட்டுருக்கேன். அந்த கமா தான் மெயின் ரீசன். அந்த இது கொடுத்தீங்க அப்படின்னா டைப் வந்து டியூபிள்னு பிரிண்ட் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி டியூபிள் வந்துட்டு எல்லா டேட்டாவும் ஸ்டோர் ஆகும். லைக் உதாரணத்துக்கு வி கேன் ஸ்டோர் ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலாம், பூலியன் டைப் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டேட்டா டைப்னாலும் உங்களுக்கு நீங்கள் அட் அ டைம் டியூபிளில் ஸ்டோர் ஆகிக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, மல்டிபிள் அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் நம்மளால் ஆட் பண்ணவோ டெலிட் பண்ணவோ முடியாது. ஸோ ஒன்ஸ் கிரியேட் பண்ணது தான். அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம புதுசாக ஒரு டியூபிள் கிரியேட் பண்ணுவோம். இது வந்துட்டு நார்மலாக கிரியேட் பண்ணுறதோட ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். டியூபிள்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி டபுள் ப்ராக்கெட்ஸ் போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த எலமெண்ட்ஸ் கொடுக்கலாம், ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது அனதர் மெத்தட் டு கிரியேட் டியூபிள். இப்போ நம்ம எஸ்ஸை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இருக்கும். ஓகே. இது டைப் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டியூபிள் அப்படின்னு வரும் உங்களுக்கு. இப்போ எப்படி எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம லிஸ்ட்டில் பண்ண மாதிரி தான். S0, S1, S2 அந்த மாதிரி நம்ம கொடுத்து நம்ம எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து எல்லா ப்ரோக்ராமும் 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஓகே, ப்ராக்கெட். ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கலான்னு பார்த்துட்டிங்கன்னா we can go for something which is delete பற்றி நம்ம பார்க்கலாம். டெலிட்ன்றது இங்கே வந்து ஒரு எலமெண்ட்டை டெலிட் பண்ண முடியாது. டெலிட் பண்ணோம் அப்படின்னா என்டையர் ஸ்ட்ரக்சரை நீங்கள் டெலிட் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் டெலிட் எஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு எஸ்ன்றது ஃபுல்லாக டெலிட் ஆயிரும். நான் எஸ்ஸை இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு எலமெண்ட்டும் இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இது என்டையர் ஸ்ட்ரக்சரை டெலிட் பண்ண தான். ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ சரி டீயை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டீயில் என்ன எலமெண்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பேக்கிங் அன்பேக்கிங் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து இது பேக்கிங், டீயில் வந்து இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. அன்பேக்கிங்ன்றது நான் வேரியபிள்ஸ் கொடுக்குறேன், A, B, C அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள்ஸ் கொடுக்குறேன். இதில் வந்து நான் டீயை அசைன் பண்ணும்போது எனக்கு ஏல ஆப்பிள் ஸ்டோர் ஆகும், பியில் வந்து 1ன்னு ஸ்டோர் ஆகும், சியில் வந்து எனக்கு ட்ரூன்னு ஸ்டோர் ஆகும். ஸோ இது வந்து அன்பேக்கிங் மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த டியூபிள்ஸ்லேருந்து நான் அன்பேக் பண்ணுறேன், இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அன்பேக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இஸ் திஸ் மெத்தட். இப்போ இன்னொரு மெத்தட் என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து பியில் ஸ்டோர் பண்ணுறோம், மிச்சம் 2 எலமெண்ட்டையும் நம்ம ஏல ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மெத்தட் B, ஸ்டார் ஏ அப்படின்னு கொடுக்கும்போது ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார் ஏல ஸ்டோர் ஆகும். பின்றது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கும், ஸ்டார் ஏன்றப்போ அடுத்த எல்லா எலமெண்ட்டையும் எடுத்துக்கும். நம்ம ஏ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
பார்த்தீங்கன்னா பியில் வந்து ஆப்பிள் இருக்குது, ஏல வந்து 1, ட்ரூ அப்படின்றது இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த அசைன்மெண்ட்டு, அடிஷன், மல்டிப்ளிகேஷன்லாம் இருக்குல்ல, அந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ SS = T அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா டியூபிள்ஸோட காப்பி தான் எனக்கு எஸ்ல ஸ்டோர் ஆகும். ஸோ டீயோட காப்பி எஸ்ல ஸ்டோர் ஆகும். இந்த சேம் எலமெண்ட் நம்ம சேம் மெத்தட் வந்து நம்ம லிஸ்ட்லேயும் பார்த்துருப்போம். S×2 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 2 தடவை எனக்கு லிஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். அந்த மல்டிப்ளிகேஷன், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். இப்போ எஸ்லையும் டீலையும் ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ S+Tன்னு கொடுத்தாலும் எனக்கு சேம் அவுட்புட் தான் வரும். இதை நம்ம இன்னொரு டியூபிளுக்கு ஸ்டோர் பண்ணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது மாதிரி S×3 கொடுத்தனாலும் எனக்கு பண்ணிக்கலாம். 3 எலமெண்ட்ஸ் வரும். இப்போ நீங்கள் டியூபில் டெலிட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டியூபில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் உங்களால் அந்த அப்டேஷன் டெலிஷன் பண்ண முடியும். தேங்க்யூ.